வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி பெருக்கோடு லட்சோப லட்சம் மக்கள் இந்த திருச்சீரலைவா என்று சொல்லப்படுகிற திருச்செந்தூர் மண்ணிலே குவிந்திருக்கக்கூடிய காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஞான பண்டிதனாக, ஜெயந்திநாதனாக, முத்துக்குமரனாக, யாமிருக்க பயமேன் என்ற அறிவு கடலாக, ஞான கடலாக, முருகப்பெருமான் இந்த பக்தி கடலாக, முக்தி கடலாக, திருமுருகனின் அருள் பொழியக்கூடிய கடலாக, கருணை கடலாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே நாம் எல்லோரும் பக்தி பெருக்கோடு நின்று கொண்டிருக்கின்றோம். சங்க இலக்கியமான அகநானூறு திருச்செந்தூர் திருத்தலத்தை திருமணி விளக்கின் அலைவாய் என்று போற்றுகிறது. சாதாரண இடமா இந்த இடம்? அறுபடை வீடுகளிலே சூரபத்மனை வென்று இந்திரன் மகள் தெய்வானையை மணந்த தலம் திருப்பரங்குன்றம். சூரபத்மனோடு போரிட்டு வெற்றி வாகை சூடிய தலம்தான் திருச்செந்தூர் என்று சொல்லப்படுகிற வெற்றி தலம். மாங்கனிக்காக கணபதியோடு போட்டியிட்டு தண்டாயுதபாணியாக பழனியிலே நின்ற தலம் பழனி என்கிற தலம். தந்தைக்கே பிரணவம் என்று சொல்லப்படுகிற மந்திரத்தை ஓதி தகப்பன் சாமியாக நின்ற தலம் சுவாமிமலை என்று சொல்லப்படுகிற தலம். சூரபத்மனை வதம் செய்து சினம் தணிந்து வள்ளியை மணந்து அருள் பாலித்த தலம் திருத்தணி என்று சொல்லப்படுகிற தலம். பழமுதிர் சோலையை பற்றி சொல்ல வேண்டுமா? அங்கே வள்ளி தெய்வானையோடு காட்சி தந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய தலம். அறுபடை வீடுகள். இந்த படை வீடு என்று சொன்னால் அந்த படை என்பது முருகனுடைய படை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி பக்தர்கள் எல்லோரும் அந்த முருகனை வணங்கக்கூடிய படை வீடு திருச்சீரலைவாய் என்கிற திருச்செந்தூர். அகநானூறு என்கிற இலக்கியம் இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தை திருமணி விளக்கின் அலைவாய் என்று போற்றுகிறது. இன்று நேற்றல்ல, 3000 ஆண்டுகளாக திருச்செந்தூர் பற்றிய குறிப்புகள் நம்முடைய இலக்கியத்திலே இருக்கிறது. 8 தொகை நூல் என்று சொல்லப்படுகிற நற்றினி நல்ல குறுந்தொகை 500 பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலி அகம்புறம் என்று இத்திறந்த 8 தொகை என்று சொல்கிறோமே, அந்த 8 தொகையிலே அகநானூறு திருச்சீரலைவாய் என்கிற திருச்செந்தூர் திருத்தலத்தை போற்றுகிறது. நான் பார்க்கிறேன், இந்த இடம் முழுக்க பக்தர்களினுடைய பேரொலி, சரண பேரொலியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலா அல்லது மனித தலையா என்று எண்ண முடியாத அளவுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருச்செந்தூர் மாநகரிலே முருகனை வழிபடக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிலப்பதிகாரத்திலே சீர்கெழு செந்தில் என்று போற்றி பரவக்கூடிய தலமாக இந்த சிலப்பதிகாரம் நம்முடைய திருச்செந்தூர் தலத்தை பற்றி பேசுகிறது. நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படையிலே உலகம் புகழ்ந்த ஓங்குயிர் விழுச்சீரலைவாய் என்று சீரலைவாயை பற்றி நக்கீரர் பேசுகிறார். திருமுருகாற்றுப்படை என்கிற இலக்கியம் சாதாரண இலக்கியமா? திருச்செந்தூரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருமுருகாற்றுப்படையை எடுத்து நாம் படித்தோம் என்று சொன்னால் திருச்செந்தூர் முருகனுடைய அருள், இந்த இடத்திலே அருள் பாலிக்கக்கூடிய தேவதைகள், முருகனுடைய அருள் எல்லாவற்றையும் அந்த திருச்சீர் அலைவாயிலே திருமுருகாற்றுப்படையிலே பேசுகிறார். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னிருகை கொலப்பா வானோர் கொடிய வினைதீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே என்று அருளாளர்கள் எல்லாம் பல்கி பெருகி வணங்கிய தலமல்லவா இந்த திருச்செந்தூர் தலம். இந்த அருமையான ராஜகோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராஜகோபுரத்தை நோக்கி எல்லோருடைய கண்களும் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றன. கந்தா கடம்பா கருணை கடலே போற்றி என்று ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் திருமுருகன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய நாளிலே 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்று நம்முடைய அருளாளர் சொல்லியிருக்கின்றார்களே. முருகா என்று ஓதிக்கொண்டு இங்கே பல நாட்களாக விரதம் இருந்து இந்த வேள்வி சாலையிலே முருகனை நினைத்து வழிபட்டு எல்லா வளமும் தருவான் யாமிருக்க பயமேன் என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்று சொல்லி கருணை கடலே போற்றி, கந்தா போற்றி, முருகா போற்றி, கடம்பா போற்றி என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வணங்கி கைகூப்பி நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்போது கும்பாபிஷேகம் நிகழும், எப்போது அந்த புனித நீரானது நம் மீது விழும் என்று
வான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆறிரு தடந்தொள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேள் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று அருளாளர்கள் தமிழால் முருகனை போற்றி பரவுகிற காட்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஓரிரு நாட்கள், 2 நாட்கள், 3 நாட்களா இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல நாட்கள் காத்திருந்த நாள் அல்லவா இந்த நாள். 12 ஆண்டுகள் காத்திருந்து இன்று நடக்கிறதே என்று பக்தர்கள் எல்லோரும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தூண்டுகை விநாயகர். விநாயகரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பரி போலும் வைத்தனை நந்தி மகண்டனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே என்று பக்தர்கள் எல்லோரும் இந்த திருச்செந்தூர் மாநகரிலே இருக்கக்கூடிய தூண்டுகை விநாயகரை வழிபட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த விநாயகன் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. விநாயகன் எல்லாவற்றுக்கும் காரணமாக அமைகின்றான். எல்லா விக்னத்தையும் நீக்கக்கூடியவனாக இருக்கிறான். முருகனுடைய சகோதரனாக, முருகருக்கு எப்போதெல்லாம் இடர் வருகிறதோ அப்போதெல்லாம் அந்த இடர் நீக்கக்கூடிய விநாயகர் இங்கே தூண்டு கை விநாயகராக திருச்செந்தூர் மாநகரிலே இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மேலக்கோபுர வாசல் தெரிகிறதே, அந்த மேலக்கோபுர வாசலிலே 27 படிகள் இறங்கினால் நாம் காணக்கூடிய தெய்வம்தான் மேலக்கோபுர வாசல் விநாயகர். தூண்டுகை விநாயகர் நம் எல்லோரையும் தூக்கி விடுகிறார், நம் துன்பத்தை போக்கி விடுகிறார் என்று சொன்னால், மேலக்கோபுர வாசல் கீழே இருக்கக்கூடிய பக்தர்களை கோபுரம் நோக்கி ஏற்றுகிறார். இந்த திருச்செந்தூர் தலத்திலே பக்தர்கள் எல்லோரும் ஒவ்வொரு வருடமும் கந்த சஷ்டி பெருவிழாவிலே கூடியிருக்கக்கூடிய கூட்டம் இந்த இடத்திலே அதைவிட அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. சஷ்டி என்று சொன்னால் 6. முருகப்பெருமான் சூரனை அழித்த பெருமையை கொண்டாடக்கூடிய விழாதான் கந்த சஷ்டி பெருவிழா. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ பிரதமை முதல் சஷ்டி வரை இருக்கக்கூடிய 6 நாட்களிலே விரத நாட்களாக கொண்டு இந்த தலத்திலே பக்தர்கள் எல்லோரும் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வருவார்கள். அந்த கூட்டத்தை விட இந்த கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ என்று நினைக்கிறபடியாக பாருங்கள், எங்கு நோக்கினும் பக்தர்களுடைய கூட்டம், எங்கு நோக்கினும் சிவாச்சாரியார்களுடைய கூட்டம், எங்கு நோக்கினும் காவல்துறை நண்பர்களினுடைய கூட்டம். இந்த கூட்டத்தை எப்படி ஒழுங்கு செய்ய போகிறோம் என்கிற கவலை அவர்களுக்குள்ளே தெரியக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மாமரமாய் நின்ற சூரனை தன் சக்தி வேலால் முருகன் பிளந்த இடம் அல்லவா இது. பிளவுபட்ட மாமரமும் சேவலும் மயிலுமாக மாற, சேவலை தன் கொடியாகவும் மயிலை தன் வாகனமாகவும் கொண்ட இடம் அல்லவா இது. அந்த சூரனை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் இந்த தலம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த தலத்தை நினைக்கும் போதெல்லாம் சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் நினைவுக்கு வருகிறான். இந்த கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய இந்த நாளிலே ஆணவ மலமாக சூரபத்மனும், கண்ம மலமாக சிங்கமுகாசுரனும், மாயா மலமாக தாரகாசுரனும் 3 மலங்களையும் அழித்துவிட்டு மும்மலத்தை அழிக்கக்கூடிய மாபெரும் மூர்த்தியாக, ஜெயந்திநாதனாக, முத்துக்குமாரனாக இந்த இடத்திலே முருகன் இருக்கக்கூடிய காட்சியை நாம் நினைத்து நினைத்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். 3 முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற 26 தோள் போற்றி, சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வேல் போற்றி என்று தமிழ் கடவுளான முருகனை, குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுளான முருகனை மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நமக்கு முன்னால் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆறுமுகனினுடைய பேர் அருளை வீரபாகு இவ்வாறு வர்ணிக்கிறார். அருமையான தலம் அல்லவா இது. திருமுருகாற்றுப்படையாக இருந்தாலும் சரி, கந்தர் அனுபூதியாக இருந்தாலும் சரி, கந்தர் அலங்காரமாக இருந்தாலும் சரி, முருகனுடைய அழகை நாம் வாசிக்க வாசிக்க அந்த முருகன் என்று சொன்னாலேயே அழகு என்கிற சொல்தான் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. எங்கனும் பணிவதனங்கள், எங்கனும் விழிகள், எங்கனும் திருக்கேள்விகள், எங்கனும் கரங்கள், எங்கனும் திரள் கடல் பாடி, எங்கனும் வடிவம், எங்கனும் செறிந்து அருள் செய்யும் அருமுகத்து இறைக்கே என்று சொல்லப்படுகிற வரிகளை வீரபாகு அருமையாக வர்ணிக்கிறார். எங்கனும் பணிவதனங்கள், அந்த முகத்தை பார்க்கிறோம். எங்கனும் விழிகள், எல்லோருடைய முகங்களையும் முருகன் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த ராஜகோபுரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். ஜெயந்திநாதனாக, வெற்றி வேலனாக பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கனும் திருக்கேள்விகள், எங்கனும் கரங்கள், எல்லா இடங்களிலும் அவனுடைய கரங்கள் பல்கி பெருகி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவனுடைய 2 கரங்கள் தேவர்களையும் முனிவர்களையும் காத்த கரம். அது சாதாரண கரமா? யாமிருக்க பயமேன் என்று நம்ம எல்லாம் தூக்கிவிடக்கூடிய கரம். 3வது கை அங்குசம், 4வது கையிலே ஆடை உடுத்திய தொடையிலே இருக்கின்றது. 5வது 6வது கையிலே வேலை சுழற்றக்கூடிய தன்மை,
7வது கரமானது முனிவர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய தன்மை 8வது கரத்திலே மார்பில் உள்ள மாலையோடு விளங்குகிறது. 9வது கரமானது வளைகளோடு சுழன்று வேள்விகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டே இருக்கிறது. 10வது கரம் மணியை ஒலிக்கிறது. 11வது கரம் மலையை அருள்கிறது. 12வது கரம் மணமாலையை சுட்டுகிறது என்று அடியார்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, அந்த அடிப்படையிலே திருமுருகன் இந்த தலத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான். மேல கோபுர வாசலிலே பார்க்கிறோம், விநாயகர் அங்கே அருள் பாலிக்கிறார். குடைவரை கோயில் இறங்கியதும் இடதுபுறத்திலே திரும்பி பார்க்கிறோம், நாம் தரிசிக்கக்கூடிய சித்தி விநாயகரை இந்த திருத்தலத்திலே பார்க்கலாம். மகா மண்டபத்திலே பார்வதி அம்மனுக்கும் வீரபாகுத்தேவருக்கும் இடையிலே காட்சி தரக்கூடிய இறைவனாக கரியமாணிக்கமாக அங்கே இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். செப்புக்கொடி மரத்துக்கு அருகே அருள் பாலிக்கக்கூடிய கொடிமரத்துக்கு அருகிலே விநாயகர் இருந்து கொண்டிருக்கிறார். இத்தனை விநாயகரை நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழைந்து பார்த்தால் தரிசிக்கலாம். தூண்டுகை விநாயகரா, அல்லது மேல கோபுர வாசல் விநாயகரா, அல்லது சித்தி விநாயகரா, அல்லது கரியமணிக்க விநாயகரா, அல்லது கம்பத்தடியான் விநாயகரா என்று சொல்லி 5 கரத்தனை எல்லாம் அங்கே வணங்கி அங்கே பக்தி பெருக்கோடு சிவாச்சாரியார்கள் இதோ வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். செந்திலம்பதி சாதாரண இடமா? இல்லை இல்லை, கடல் இருக்கிறது என்று நினைக்கிறோம். எல்லோரும் சொல்லுவார்கள், கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் எடுக்கும் இடம் என்று சொல்லுவார்கள். சந்தனா பர்வதமாக, சந்தன மலையாக அங்கே முருகன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கோயிலுக்குள்ளே சென்று பெருமாள் சந்நிதிக்கு பக்கத்திலே நீங்கள் பார்த்தால் இன்றைக்கும் அந்த சந்தன மலையை நாம் பார்க்க முடியும். அந்த அடிப்படையிலே செந்திலம்பதியினுடைய மூலவராக பாலசுப்பிரமணியர் இங்கே ஜெயந்திநாதராக அருள் பாலிக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே, இந்த இளம் காலை பொழுதிலே சூரியன் தகதகத்து மின்னிக் கொண்டிருக்கிறான். கடல் அலைகள் கந்தனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய பாவத்தை நீ கழுவ வேண்டும் என்று அலைகள் ஓடி வந்து முருகனை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்திலே தவக்கோலத்திலே சிவபூஜை செய்யக்கூடியவராக பாலசுப்பிரமணியர் இந்த திருத்தலத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தினுடைய பெயர் செந்தி என்று நான் சொன்னேன். செயந்தி என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஜெயம் என்று சொன்னால் வெற்றியை தரக்கூடியவனாக இந்த முருகன் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த திருக்குட முழுக்கு எத்தனை நாட்கள் பக்தர்கள் எதிர்பார்த்த திருக்குட முழுக்கு இதோ இந்த நாளிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சிவாச்சாரியார்கள் எல்லோரும் அந்த இடத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் போது திருமுருகனை பற்றி நாம் நினைத்து பார்க்கிறோம். கிழக்கு நோக்கி நின்று அருள்பாலிக்கக்கூடிய கடற்கரை ஆண்டியாக இங்கே ஜெயந்திநாதர் இருந்து கொண்டிருக்கின்றார். இங்கே இந்த தலத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், சிவபூஜை செய்யக்கூடிய திருமுருகனை இந்த தலத்திலே நீங்கள் பார்க்க முடியும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை என்று அருளாளர்கள் சொல்லியிருக்கிறார்களே. வந்த வினை, நேற்று வந்த வினை, இந்த பிறவியால் வந்த வினை, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று வள்ளுவர் சொல்லுவாரே, அந்த பிறவியால் வந்தவனை, வருகின்ற வல்வினை, எதிர்காலத்திலே வரக்கூடிய வல்வினை, என்ன வினை வரப்போகிறது என்று நமக்கு தெரியாது. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் நீக்கக்கூடிய சொல் எதுவென்று சொன்னால், மந்திரம் எதுவென்று சொன்னால், கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, கலங்கி ஓடிவிடுமே. செந்தில் நகர் சேவகா, இந்த செந்தில் நகர் என்று சொல்லப்படுகிற திருச்செந்தூரினுடைய சேவகனாக முருகன் இருக்கிறான். நீங்கள் எல்லோரும் நினைத்து பார்க்கலாம், முருகன் இறைவன் அல்லவா, முருகன் பரம்பொருள் அல்லவா, பிரணவத்தை சொன்ன பரம்பொருள் அல்லவா முருகன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் சேவகனாக ஓடி வருகிறான். முருகா நீதான் எனக்கு துணை என்று வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகனாக, செந்தில் நகர் சேவகனாக இங்கே வந்து கொண்டிருக்கிறான். திருநீர் அணிந்து முருகாசரணம், கந்தாசரணம், கடம்பாசரணம் என்று திருநீர் அணிந்து வருவாருக்கு மேவ வாராதே வினை, அந்த முருகனுடைய திருத்தலத்தினுடைய விபூதியினுடைய அருள் இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் இலை விபூதி என்கிற ஒன்று கிடைக்கின்றது. பன்னீர் இலையிலே விபூதியை மடித்து அந்த கோயிலினுடைய சிவாச்சாரியார்கள் தர, அதை நம்முடைய 3 விரல்களால் எடுத்து நெற்றியிலே நாம் பூசும் போது வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை என்று சொன்னால், வினையை அழிக்கக்கூடிய தலம் இந்த தலம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடியாக வெற்றி திருநகர் எது என்று சொன்னால் அது ஜெயந்தி மாநகர் தான். வெற்றி திருநகராக இருக்கக்கூடிய ஜெயந்தி மாநகரிலே சிவபூஜை செய்யக்கூடிய
தவக்கோலத்திலே சடாமுடியோடு ஜெயந்திநாதர் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இன்றும் நாம் பார்க்கலாம். ஒரு திருமுகம், 4 கரங்கள், ஜெயந்திநாதர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கா நேற்றா ஆதிசங்கரர் உடைய காலகட்டத்திலிருந்து அதற்கும் முன்பாக திருமுருகன் அவருக்கும் அருள் பாலித்திருக்கிறான். சக்திவேல் ஏந்திய வலக்கையின் மேல் பகுதி, வலக்கையினுடைய மேல் பகுதி சக்திவேலை ஏந்தி காத்திருக்கிறது. தாய் சக்தி தேவி அந்த வேலை தருகிறாள். பார்வதி அன்னை வேலை தருகிறாள். உங்களுடைய துன்பங்களை எல்லாம் நீக்குவதே என்னுடைய வேலின் வேலை என்று சொல்லி சக்தி வேலை ஏந்திய வலக்கையினுடைய மேல் பகுதியை பார்க்கிறோம். வரத முத்திரையோடு வலக்கையின் கீழ்ப்பகுதி. எல்லா இடங்களிலும் நாம் சொல்லுவோம் அபயஹஸ்தம் என்று சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய முத்திரை என்னவென்று சொன்னால் வரத முத்திரை. வரங்களை அள்ளி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் சஷ்டியில் மட்டுமல்ல தினமும் என்னை நினைத்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லி வரத முத்திரையோடு வலக்கையினுடைய கீழ்ப்பகுதியை இந்த தலத்திலே திருமுருகன் காட்டிக் கொண்டிருக்கிறான். தாமரை பூ, தாமரை பூவினுடைய தன்மை, சூரியன் வந்தவுடன் அந்த தாமரை பூ மலரும். அதனுடைய அழகும் அதனுடைய அந்த மனமும் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. தண்ணீருக்குள்ளே இருந்தாலும் தாமரை இலையானது தண்ணீரோடு ஒட்டாது. ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய அந்த மலரிலே தாமரை பூ தாங்கிய உள்ளங்கை, ஜெபமாலை ஏந்திய இடக்கையின் மேல் பகுதி. தன்னுடைய தந்தையை நினைத்து உலகெல்லாம் உணர்ந்துவதற்கரியவன் நிலவுலாவி நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் செலும்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று அங்கே சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே சொன்னாரே. வனாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை அங்கே ஜெபமாலைகளை வழிபடக்கூடிய காட்சியை நாம் இன்றைக்கும் இந்த திருக்குட முழுக்கு முடிந்தவுடன் உள்ளே சென்று நாம் பார்க்க போகிறோம். இடுப்பிலே இடக்கையை வைத்த நிலையை பார்க்கிறோம். ஆம், இதை பார்த்து கொண்டே இருப்பதற்கு எத்தனை ஜென்மங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். பிறவாமை வேண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும். அரவாணி ஆடும்போது உன் அடியில் இருக்க வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் வேண்டினாரே, அதே போன்று நாமும் அவனை வேண்டலாம். உன்னை பார்ப்பதற்காக இந்த மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று அருள் பாலிக்கக்கூடிய அந்த நிலையை இந்த கோயிலிலே பார்க்க முடிகிறது. சிங்கமுகனை வென்ற குலிசப்படை முருகப்பெருமானுக்கு கீழே இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் உற்று கவனித்திருக்கிறோமா என்று கேட்டால் நிறைய பேர் இல்லை என்றுதான் சொல்லுவோம். சிங்கமுகனை வென்ற குலிசப்படையோடு சிவபூஜை செய்யக்கூடிய ஜெயந்திநாதருக்கு பின்புறம் ஜெகநாதர் சிறிய லிங்கத்தோடு அருள் பாலிக்கிறார். அதுதான் இந்த தலத்தினுடைய மிகச் சிறப்பு. சிவபூஜை செய்வதாக நீங்கள் சொல்கிறீர்களே, இந்த தலத்திலே அது எங்கே இருக்கிறது என்று எல்லா பக்தர்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த அருமையான நன்னாளிலே திருக்குட முழுக்கு முடிந்த பின்பாக முருகனை சென்று வழிபடும் போது முருகனுக்கு இடப்புறத்திலே ஜெகநாதராக லிங்கோத்பவராக அங்கே இறைவன் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். வலது புறத்திலே கஜலட்சுமி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். வலக்கையின் கீழே இருக்கக்கூடிய கை அபயகஸ்தமாக அமையாமல் வரம் தரக்கூடிய வரத கரமாக அமையக்கூடிய காட்சியை எல்லாம் பார்க்கிறோம். இந்த தலம் சாதாரண தலம் அல்ல. தேவர்களும் மூவர்களும் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். சிங்கமுகாசுரனும் தாரகாசுரனும் இங்கே முக்தி பெற்றிருக்கின்றார்கள். இந்த தலத்திலே கால் வைத்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு துன்பம் இல்லை என்கிற காரணத்தினாலே லட்சோபலட்சம் பக்தர்கள் இந்த கடல் வெளியிலே மணல் வெளியிலே காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சூரனை வென்றபின் திருச்செந்தூர் மீண்ட கந்தவேல் தேவதச்சனை கொண்டு இந்த கோயிலை சிறப்பித்தார் என்று நம்முடைய புராணங்கள் பேசுகின்றன. இது மனிதர்களால் சமைக்கப்பட்ட கோயிலா? இது மனிதர்களால் கட்டப்பட்ட கோயிலா? இல்லை இல்லை. சூரபத்மனை வென்ற பின்பாக ஜெயந்திநாதனாக வெற்றி தலைவனாக திருச்செந்தூர் மண்ணுக்கு வந்த கந்தவேல் தேவதச்சனை கொண்டு சிறப்பித்த கோயில்தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த கோயில். இங்கே பஞ்சகவியம், சந்தனம், மாமலர், திருமஞ்சனம், பால், மணிவிளக்கு, தூபம் என்று சொல்லி இந்த பொருள்களை எல்லாம் வைத்து முருகப்பெருமான் சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பால் நீந்துட்டும் தாயினும் சாலப்பறிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளடி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை செறிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களிருந்து அருள்வது இனியே என்று அருளாளர்கள் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அதே பாடலை முருகப்பெருமானும் இந்த தலத்திலே பாடிக்கொண்டிருக்கிறான். பஞ்சகவியத்தையும் சந்தனத்தையும் மாமலரையும் திருமஞ்சனத்தையும் பாலையும் மணிவிளக்கையும் தூபத்தையும் தந்து சிவபூஜை செய்யக்கூடிய தலம் அல்லவா இது? முருகனே சிவபூஜை செய்யக்கூடிய தலத்திலே நாமும் சென்று சிவபூஜை செய்தால்
நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த மூலவருக்கு இடதுபுறம் நான் சொன்னேனே, ஜெகநாதர் காட்சி தருகிறார். ஜெகநாதனாக சிவபெருமான் காட்சி தருகிறார். அவரை சூரிய லிங்கம் என்று சொல்லுவார்கள். அதாவது சூரியனும் சந்திரனும் இந்த தலத்திலே முருகப்பெருமானுக்கு பின்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். செந்தில்நாதர் அருள் பாலிக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒரு மாடாக்குழி இருக்கிறது. அந்த மாடாக்குழியிலே சோமநாதராக சந்திர லிங்கமாக அங்கே இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சூரியனையும் சந்திரனையும் ஒரு சேர வணங்கக்கூடிய தலம் எது என்று சொன்னால் திருச்செந்தூர் என்று சொல்லப்படுகிற திருச்சீர் அலைவாய். வலதுபுறத்திலே நாம் பார்க்கிறோம் ஆறுமுகருடைய சந்நிதி. அந்த திருமுருகனை வழிபட்டு விட்டு ஜெயந்திநாதனை வழிபட்டு விட்டு வெளியே வந்தால் அறுமுக நயினாராக நின்று கொண்டு அங்கே முருகர் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த வலதுபுறத்திலே, அந்த திருத்தலத்தினுடைய வலதுபுறத்திலே ஆன்மலிங்கமாக சிவபெருமான் வீற்றுக் கொண்டிருக்கின்றார். மற்ற எல்லா நேரங்களிலும் முருகப்பெருமானுக்கு எப்போதெல்லாம் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்கிறதோ அந்த நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய சூரிய லிங்கத்துக்கும் சந்திரலிங்கத்துக்கும் அங்கே வழிபாடுகள் நிகழும். ஆன்மலிங்கமாக அறுமுக நயினார் சந்நிதிக்கு பின்பாக இருக்கக்கூடிய அந்த நம்முடைய ஈசனுக்கு மட்டும் மாலை வேளைகளில் தான் இங்கே வழிபாடு நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் முளைப்பாலிகையை கொண்டு வந்து வைத்து இந்த முருகப்பெருமானை வழிபடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த தலத்தினுடைய அருள் என்பது சாதாரணமானது அல்ல. எதிரே பார்த்து கொண்டிருக்கிறோம், சிவாச்சாரியார்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மூலவருக்கு முன்புறம் இருக்கக்கூடிய மணியடி வாயிலினுடைய வலப்புறத்திலே வீரபாகுத்தேவர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். கந்தபுராணத்தை எடுத்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால் முருகனுடைய போர்ப்படை தளபதியாக இருக்கக்கூடிய வீரபாகுத்தேவர் அந்த மூலவருக்கு முன்புறம் இருக்கக்கூடிய மணியடி வாயிலிலே இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சூரபத்மனிடம் முருகப்பெருமானுக்காக தூது சென்றவர் தான் இந்த வீரபாகுத்தேவர். அந்த வீரபாகுத்தேவரை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். அது என்ன சிறப்பு என்று சொன்னால், அவருக்கு முருகப்பெருமான் விஸ்வரூப தரிசனத்தை இந்த திருக்கோயிலில் தான் அளித்து சிறப்பித்திருக்கின்றார். மற்ற முருகன் கோயில்களுக்கும் இந்த கோயிலுக்குமான வேறுபாடு என்னவென்று சொன்னால், வீரபாகுத்தேவருக்கு விஸ்வரூப தரிசனத்தை தந்த தலம் இந்த தலம். இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிரே சிவாச்சாரியார்கள் எல்லோரும் அங்கே திரண்டு போய்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த வழிபாடு அல்லது இந்த நிகழ்வு ஆணி 15 29/6/25 அன்று ஞாயிறு மாலை குருநிலை போற்றுதலோடு தொடங்கியது. குருவாய் வருவாய் முருகா என்று குருவாக இறைவனை நாம் வணங்குகிறோமே, அந்த குருவை போற்றிவிட்டு சிவபெருமானை போற்றிவிட்டு அதிகாரம் வழங்கக்கூடிய நிகழ்வு ஆணி 15 நடந்திருக்கிறது. அதற்கு அடுத்து 2 நாட்கள் விநாயகருடைய வழிபாடு இந்த திருத்தலத்திலே நடந்திருக்கிறது. இந்த நாளிலே, இந்த ஒரே நாளிலே இந்த நிகழ்வு நடந்துவிடவில்லை. கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகிற இந்த விழா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆணி 16 17 நாட்களிலே விநாயகரை வழிபட்டு கஜானனம் பூதகநாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் என்று விநாயகரை வழிபட்டு விட்டு வேள்வி சாலையை எல்லாம் தூய்மை செய்து அந்த இடத்திலே புனித நீரை தெளித்து 5 திரவியங்களால் பூஜை செய்து பகை நீக்க வழிபாடு செய்து பரிவார நாயகர்களை எல்லாம் அந்த இடத்திற்கு அழைத்து இந்த பணிகள் எல்லாம் கடந்த 2 தினங்களாக நடந்திருக்கிறது. திருக்குட பரிவார வேள்வி என்று சொல்லப்படுகிற வேள்வி 2 தினங்களுக்கு முன்பாக நடந்திருக்கின்றது. அதற்கு அடுத்து செந்திலாண்டவரை மனமுருகி பிரார்த்தனை செய்து சிவாச்சாரியார்கள் எல்லோரும் அந்த இடத்திற்கு அவரை வரவழைத்து பரிகார வேள்வி எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆணி 18 புதன்கிழமை அன்று விநாயகருடைய வழிபாடு நடந்திருக்கிறது. தானிய வழிபாடு. இந்த திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவிலே தானியங்கள் முக்கியமான இடம் பெறுகிறது. ஒவ்வொரு மண்ணிலும் தானியங்கள் வருகின்றன. முருகன் செந்திலதிபன் குறிஞ்சி நிலத்தினுடைய இறைவனாக, குறிஞ்சி கோமானாக கருதப்படுகிறான். குறிஞ்சி நிலத்திலே கிடைத்த தானியங்களை எல்லாம் கொண்டு வைத்து தானிய வழிபாடு நடந்திருக்கிறது. வேள்வி சாலைகளை எல்லாம் சிவாச்சாரியார்கள் தூய்மை செய்து அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய காட்சியை எல்லாம் பார்க்கிறோம். தானிய வழிபாடு முடிந்து திருக்குட வழிபாடு எல்லாம் நடந்து இன்றைக்கு, அதாவது இந்த நாளிலே நாம் எல்லோரும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோமே, நாம் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். விநாயகருடைய வழிபாடு 9 கோள் வழிபாடு, நவக்கிரக வேள்வி என்று சொல்கிறோமே, 9 கோள் வழிபாடு, திரு நன்னீராட்டு வழிபாடு எல்லாம் நிகழ்த்திவிட்டு இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். இந்த நாளிலே திருமுருகனுடைய அருளை வேண்டி நாம் எல்லோரும் இந்த தலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோமே, திருச்சீர் அலைவாயில நின்று கொண்டிருக்கிறோமே, நக்கீரர் பெருமான் போற்றி பாடிய அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோமே,
கந்தர் அனுபூதி பாடிய அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோமே, அருணகிரிநாதர் பாடிய இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோமே, அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே பிறந்த குமரகுருபரர் சுவாமிகள் பாடி பெருகிய அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோமே. இந்த நாளினுடைய 6:15 முதல் 6:50 வரை உள்ள இந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையில் புனிதமான நேரம். இந்த வாழ்க்கையிலே நாம் செய்த துன்பங்கள் எல்லாவற்றையும், தவறுகள் எல்லாவற்றையும், பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய நேரம். இந்த திருக்குட நன்னீராட்டு விழாவிலே, இந்த நாளிலே மரபாணி, அதே போன்று வாசனை தானிய திருக்குட நீராட்டு நிகழ்வுக்கு முன்னால் செந்திலாண்டவருடைய திருக்கோபுரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கோபுரம் என்பது, அந்த கோபுரத்தை பார்க்கும்போது நம்முடைய கரங்கள் தலையை மீதாக நின்று கொண்டு உயர்த்தி அவரை வழிபடுகிறது. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, முத்துக்குமரா போற்றி என்று வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, எங்கே இருந்தாலும் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவிலே நாம் திருச்செந்தூரை நோக்கி வந்து கொண்டிருந்தால் தூரத்திலே இந்த ராஜகோபுரமானது தெரியும். வேலுண்டு வினை இல்லை, பயம் இல்லை என்ற அந்த கோபுரமானது நம்மை வழிநடத்தக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ சிவாச்சாரியார்கள் மேலே ஏறக்கூடிய காட்சி. திருச்செந்தில் ஆண்டவருடைய திருக்கோபுரத்திலே மூலவர் விமானம் என்று சொல்லப்படுகிற அந்த விமானத்துக்கு இன்றைக்கு திருக்குட நன்னீராட்டு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. வள்ளி தெய்வானை அம்பாள் விமானங்கள் அங்கே திருக்குட நன்னீராட்டு நடைபெற இருக்கிறது. ராஜகோபுரத்திற்கு நடைபெற இருக்கின்றது. இந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே எண்வகை மருந்து சாத்துகிறார்களே, அது என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த நிகழ்வினுடைய புனிதமான நிகழ்வு அது. வெள்ளை சர்க்கரை, கடுக்காய், நெல்லி முள்ளி, சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கிராம்பு என்று சொல்லப்படுகிற 8 வகை மருந்துகளையும் பொடியாக்கி இந்த சிவாச்சாரியார்கள் பக்தி பெருக்கோடு தூய பசும்பாலிலே கலந்து சிலைகளுக்கு சார்த்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இது நடக்கிறது? ஒரு கும்பாபிஷேகத்தினுடைய அடிப்படை மருந்து சார்த்துதல் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு. சிலைகளினுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும், சிலைகளினுடைய பொலிவு அதிகரிக்க வேண்டும். அந்த சிலையை தேடி, தெய்வத்தை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த தெய்வம் அதிகமான அருளை பாலிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மருந்து சாத்தக்கூடிய நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சிவாச்சாரியார்கள். எங்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வெள்ளை சர்க்கரையும், கடுக்காயும், நெல்லி முள்ளியும், சுக்கும், மிளகும், திப்பிலியும், சீரகமும், கிராம்பும் 8 வகை மருந்துகளாக கலந்து திருமுருகனுடைய திருப்பாதத்திலே சார்த்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருக்குட முழுக்கு நன்னீராட்டின் போது யாகசாலை பூஜைகள். இந்த யாகசாலையிலே இறைவனை வரவழைத்து அந்த கும்பங்களிலே ஆவாகனம் செய்து 8 வகை மருந்துகளும் முன்னால் வைத்து 4 வேதங்களையும் ஓதி தமிழ் மந்திரங்கள் எல்லாம் ஒலிக்க அவனை வழிபடக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். இந்த தலத்திலே கடல் பெரிதா அல்லது பக்தர்களுடைய தலை பெரிதா என்று பார்த்தால் லட்சக்கணக்கான பக்தர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய கண்களும் எப்போது கும்பாபிஷேகம் நிகழும் என்று அங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கும்பாபிஷேகம் என்று சொன்னால், கும்பம் என்றால் நிறைத்தல், அபிஷேகம் என்று சொன்னால் அந்த இறைவனுக்கு அதை அர்ப்பணித்தல். இறை சக்தியால் இந்த ஆலயத்தை நிறைத்தல், இறை சக்தியால் அந்த கோயிலை நிறைத்தல். 3000 ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோயிலிலே இந்த கும்பம் என்பது கடவுளினுடைய உடலாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பரிபூர்ணமான உட்கருத்தாக அமைகிறது. அதை நாம் புரிந்து கொள்கிறோமா என்று கேட்டால் பல நேரங்களில் இல்லை. அந்த சிவாச்சாரியார்கள் கும்பங்களை தலையிலே சுமந்து செல்கிறார்களே, அந்த கும்பம் தான் கடவுளினுடைய உடலாக இருக்கிறது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய்கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என்று திருமூலர் சொல்லுவாரே, அதே போன்று கடவுளினுடைய உடலாக இந்த கும்பம் இருக்கிறது. அந்த கும்பத்தின் மீது கட்டப்பட்ட அந்த நாம நூலை பார்க்கிறோம். 72,000 நாடி நரம்புகள் சுற்றப்பட்டிருக்கிறது. கும்ப நூலாக அதை பார்க்கிறோம். கும்ப நீர் என்பது குருதி. உள்ளே போடப்படுகிற தங்கம் ஜீவனையும், உள்ளே மேலே வைக்கப்படுகிற தேங்காய் தலையையும், பரப்பப்பட்ட தானியம் ஆசனத்தையும் குறிக்கிறது. இத்தனையும் வைத்து பல நாட்கள் தவம் இருந்து வேள்வி சாலையிலே திருமுருகனை அங்கே ஆவாகனம் செய்து அழைத்து அந்த கும்பத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்தி 72,000 நாடி நரம்புகளும் துடிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறதே. இறைவனுடைய அனுமதி பெறக்கூடிய நிகழ்வுதான் அனுக்ஞை என்று சொல்லப்படுகிற நிகழ்வு. இந்த கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்விலே அனுக்ஞை என்கிற முதல் நிகழ்வு இல்லாமல் இந்த நிகழ்வு நடக்காது. இந்த
திருக்குட முழுக்கை நடத்துகிறோம், முருகா உன்னுடைய அனுமதி இங்கே வேண்டும் என்று சொல்லி அனுங்கே அவர்கள் வேண்டுகிறார்கள். முருகன் அருள் பாலிக்கிறான். நிச்சயமாக நான் அருள் புரிந்தேன் என்று சொல்கிறான். இரண்டாவதாக சங்கல்பம். நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் முருகன் முன்பு வைத்து எந்த விதமான விக்னமும் இல்லாமல், எந்த குறைபாடும் இல்லாமல், மிகச் சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பக்தர்கள் உன்னை நாடி இந்த கும்பாபிஷேகத்தை தரிசிக்க வந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு எந்த தீங்கையும் யாரும் உருவாக்கிவிடக் கூடாது என்று சொல்லப்படுகிற சங்கல்பத்தை சிவாச்சாரியார்கள் இரண்டாவதாக வைக்கிறார்கள். மூன்றாவது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதிகாலையிலே அவர்கள் எழுந்து பாத்திரங்களுக்கெல்லாம் பூஜை செய்கிறார்கள். பூஜை செய்யக்கூடிய பாத்திரங்களுக்கெல்லாம் பூஜை செய்து வழிபாடு நடத்திவிட்டு கணபதி பூஜையை தொடங்குகிறார்கள். அந்த நான்கு கணபதியை வணங்கி சிவபெருமானை வணங்கி வருண பூஜையை நடத்துகிறார்கள். பசுவின் மூலம் கிடைக்கக்கூடிய பால், தயிர், நெய், நீர், சாணம் என்று சொல்லப்படுகிற பஞ்ச கவ்யத்தை வைத்துக் கொண்டு பூஜை நிகழ்த்துகிறார்கள். ஒரு பூஜை எப்படி நிகழ்த்தப்படுகிறது, அதற்கு பின்னால் என்னவெல்லாம் நடக்கிறது, அந்த உலகமானது மாண்புற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கோயில்களிலே இருக்கக்கூடிய சடங்குகள் சிறப்பாக நடத்தப்பட வேண்டும். அதிலே பஞ்சகவ்ய பூஜை என்பது மிக மிக சரியான பூஜையாக, எல்லோரும் போற்றக்கூடிய பூஜையாக இருக்கிறது. பசு என்று சொல்லப்படுகிற கோமாதாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய பாலையும், தயிரையும், நெய்யையும், நீரையும், சாணத்தையும் உண்டாக்கி பஞ்சகவ்ய பூஜையை சிவாச்சாரியார்கள் இந்த ஆலயம் முழுக்க நிகழ்த்தி இருக்கிறார்கள். கோபுரத்திலே அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். எல்லாம் முடிந்த பின்பு அவர்கள் பக்தி பெருக்கோடு மேலே ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். திக்பாலர்களை வணங்க பிரவேச பலி. இந்த நாளிலே நாம் மட்டுமா இங்கே கூடியிருக்கிறோம்? இல்லை இல்லை, அஷ்டத்திக்கிலே இருக்கக்கூடிய பாலகர்கள் எல்லோரும், தேவர்களும் மூவர்களும் எல்லோரும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மண் எடுத்து வழிபடக்கூடிய அந்த வழிபாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பூமாதேவிக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராஜகோபுரத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவள் பூமாதேவி. இந்த கோயிலை 3000 ஆண்டுகளாக தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவள் இந்த பூமாதேவி. கடலுக்கு பக்கத்திலே எந்த அலைகள் வந்தாலும், எந்த சுனாமி வந்தாலும் சுப்பிரமணியனுக்கு பக்கத்திலே வராது காத்து கொண்டிருக்கக்கூடிய பூமாதேவிக்கான வழிபாடுகள் எல்லாம் இந்த நாளிலே நடந்து கொண்டிருக்கிறது. அங்குரார்ப்பணம் என்று சொல்லப்படுகிற முளைப்பாரியை வளரச் செய்து அந்த முளைப்பாரியின் மூலமாக அங்கே வழிபாடு நிகழ்த்தக்கூடிய அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வைகர்த்தன், அதே போன்று விவஸ்வதன், மார்த்தண்டன், பாஸ்கரன், லோக பிரகாசன், லோக சாட்சி, திரிவிக்கிரமன், அதே போன்று ஆதித்யன், சூரியன், அம்சுமாலி, திவாகரன் என்று சொல்லப்படுகிற 12 சூரியர்களுக்கான வழிபாடுகளை இந்த தலத்திலே அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். சந்திர வழிபாடை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இத்தனை வழிபாடுகளையும் நிகழ்த்திவிட்டுத்தான் இதோ இந்த திருக்குட முழுக்க நன்னீராட்டு விழாவுக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கும்பங்களை இறை உடலாக நினைத்து அலங்கரித்து நூல் சுற்றி கலாகர்ஷணம் என்று சொல்லப்படுகிற விக்கிரக சக்தியை கும்பத்திற்கு மந்திரம் மூலமாக இந்த வேள்வியிலே ஏற்றி சிவாச்சாரியார்கள் இரவு பகலாக திருமுருகனை வணங்கி, ஜெயந்திநாதனை வணங்கி, கலாகர்ஷணம் என்று சொல்லப்படுகிற விக்கிரக சக்தியை கும்பத்திற்கு ஏற்றி அவர்கள் மேலே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கலசங்களை யாகசாலையிலிருந்து அவர்கள் கொண்டு சென்று அங்கே மேலே கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவை வெறும் கலசங்கள் அல்ல, இறை வடிவங்களாக இருக்கக்கூடிய அவற்றை கொண்டு வந்து மேலே வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். யாகசாலையிலே சூரிய சந்திரரை வழிபட்டு யாகசாலையிலே பிம்ப சுத்தி செய்து விக்கிரகங்கள் மீது மந்திரம் மூலமாக சுத்தி செய்து நாடி சந்தனம் என்று சொல்லப்படுகிற இறைவனுடைய ஆற்றலை விக்கிரகங்களுக்கு மாற்றி எல்லா தேவதைகளையும் இங்கே அழைத்து, ஆத்மாக்களையும் பித்ருக்களையும் அங்கே அழைத்து பூஜை செய்து 36 தத்துவங்களை விக்கிரகங்களுக்கு கொண்டு சென்று இந்த விழாவானது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே என்று சொல்லப்படுகிற அந்த வழிபாட்டோடு எல்லா பக்தர்களும் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நான் குறிப்பிட்டபடியாக இந்த தலம் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத தலமாக இருந்து கொண்டிருக்கிறது. நவசக்திகளாக இருக்கக்கூடிய அவர்களிடமிருந்து வீரபாகுவும், வீரகேசரியும், வீர மகேந்திரரும், வீர புரந்தரரும், வீர ரட்சணரும், வீர மார்த்தாண்டரும், வீராந்தகரும், வீர தீரரும், வீர மகேஸ்வரரும், நவ வீரர்கள் பிறந்த இடம் இந்த இடம். 1,00,000 வீரர்கள் ஈசன் அருளால் முருகனுடைய படையில் சேர்ந்த இடம் இந்த இடம். நந்தி கணத்திலே இருக்கக்கூடிய 9 பேரும் முருகனுக்கு அருகிலே நின்று
முருகனை வழிபடக்கூடிய இடம் இந்த இடம். அன்னை பார்வதி வாழ்தந்து தன்னுடைய சக்தியை தந்து எல்லோருக்கும் அருள் பாலிப்பாய் என்ற ஆற்றலை தந்த தலம் இந்த இடம். 6 குழந்தைகளை சரவண பொய்கையிலே தூக்கி ஒரு குழந்தையாகி கந்தன் என்று வணங்கினோமே, கந்தன் என்று வணங்கிக் கொண்டிருக்கிறோமே. கந்தன் என்று சொன்னால் சேர்ப்பவன் என்று பொருள். கந்துதல் என்று சொன்னால் சேர்த்தல். பிறவி பெருங்கடலிலே மாட்டி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மை கந்துவனாக, சேர்க்கக்கூடியவனாக, மேலே கொண்டு சேர்க்கக்கூடியவனாக, ஜெயந்திநாதனாக, செந்தில் நாதனாக, முத்துக்குமரனாக செந்தூர் கடல் அருகிலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான் என்னுடைய அப்பன் முருகன். இந்த அப்பன் முருகனை வணங்குவதற்காக இந்த தலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இதோ பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த திருக்குட முழுக்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. சிவாச்சாரியார்கள் எல்லோரும் அந்த வேதங்களால் தமிழ் மறைகளாலும் அர்ச்சிக்கப்பட்ட அந்த புனித நீரை மேலே விடக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த காட்சி மிக சாதாரணமான காட்சி அல்ல. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என்று வேல் தோன்றும் என்று சொன்னார்களே, அங்கே சிவாச்சாரியார்கள் அந்த புனித நீரை கலசத்தின் விட விட முருகன் நம்முடைய கண் எதிரிலே, நம்முடைய மனதிலே வந்து நம்முடைய அறியாமையை, நம்முடைய மாயையை எல்லாம் மறைத்துக் கொண்டிருக்கின்றான், அழித்துக் கொண்டிருக்கின்றான். கருணை கடலே கந்தா போச்சு என்று எல்லோரும் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிறவியும் அடுத்த பிறவியும் இனி எந்த பிறவியும் நான் எடுக்கக்கூடாது என்று அந்த முருகனை வழிபடக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். இந்த நாளிலே இந்த தலம் செந்தில் என்று சொல்லப்படுகிற, இந்த திருச்சீர் அலைவா என்று சொல்லப்படுகிற திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் போற்றி பாடிய இந்த தலத்திலே 6 தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்கிற மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சொல்லி இந்த விழாவை இல்லத்திலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் இந்த அருமையான திருச்செந்தூர் தலத்திலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, தொலைக்காட்சிகளிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் திருமுருகனுடைய அருள் எப்போதும் என்றும் எங்கும் கிடைப்பதாக என்று சொல்லி, அருமையான வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.